வணக்கம் ட்ரேடர்ஸ். பிடிடி மென்டார்ஷிப் ப்ரோக்ராமுடைய ஆகஸ்ட் பேட்ச் வந்து சனிக்கிழமை அன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. இருந்தாலும் எங்கிட்ட சில பேர் வந்து வீக்கெண்டில் வந்து கிளாஸுக்காக கேட்டிருந்தீங்க. சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இன்றைக்குள்ளே ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா சாட்டர்டே அன்னைக்கு நான் வந்து இன்ட்ரடக்ஷன் தான் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அதோட ரெக்கார்டு வீடியோவும் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். பட் இதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கிளாஸை மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஜாயின் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா இன்றைக்கே பண்ணிடுங்க. இல்லைனா அடுத்த மாதம் நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ. வணக்கம் ட்ரேடர்ஸ். போரை நிறுத்துவதாக அறிவித்த ட்ரம்ப் இன்றைக்கி வேறு பேச்சுவார்த்தை நடத்த போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதன் காரணமாக கிஃப்ட் நிஃப்டி இப்போவுமே வந்து ஒரு 80 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் அப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த கேப் அப் சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா, இன்றைக்கான மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ அனலைஸ் பண்ணிடலாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நம்ம யூஎஸ் மார்க்கெட்டில் ஃப்ரைடே அன்றைக்கி என்னாச்சு அப்படிங்கிறது வந்து ஆரம்பிச்சிடலாம். டவ் ஜோன்ஸ் வந்து 0.5% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. S&P 0.7% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் வந்து 0.65% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் பாருங்கள் ரேஞ்சுக்குள்ளே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு வித் ஃபேர் வேல்யூ. இது போதும் ப்ரைஸ் வந்து ஆல் டைம் ஹை அளவுக்கு போகிறதுக்கு. நம்ம இதை பற்றி ஈவினிங் வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நாஸ்டாக் ஒரு ஆல் டைம் ஹை லோடிங்க. சரி, ஓகே. இது வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் நடந்த விஷயம். அண்ட் இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் பயங்கரமாக டெவலப்மெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு. ட்ரம்ப் வந்து ஈரானை பயங்கரமாக அட்டாக் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நேற்று வந்து ஒரு ட்ரூத்தை போட்டு இல்லை சவுதி அரேபியா அண்ட் மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க, நீங்கள் டீஎஸ்கலேட் பண்ணுங்கள், இப்போ பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அவங்க பேச்சை மதித்து நான் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு வரேன். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை சீக்கிரமாக முடிக்கணும். எனக்கு வந்து சைட் ஹார்மஸை வந்து ஓப்பன் பண்ணணும். ரெண்டாவது அந்த நியூக்ளியரைசேஷனாக அவங்கள்ட்ட இருக்க நியூக்ளியர் வெப்பன்லாம் சரண்டர் பண்ணணும். வெப்பனே இல்லையாடா, எப்படி சரண்டர் பண்ண முடியும் அப்படின்னு அவன் கேட்டுட்ருக்கான் ஈரான்காரன். ஸோ அந்த மாதிரி வந்து சில விஷயங்களை கோரிக்கைகளை சீக்கிரமாக தீர்த்து கொடுக்கணும், இல்லைனா அட்டாக் பண்ணிடுவேன். ஸோ மற்றவங்க கேட்டுக்கிட்டதுனால இப்போதைக்கு நான் அட்டாக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் மிக முக்கியமான ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்ஸ் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து ஆயில் ப்ரைஸஸ்லாம் கிராஷ் ஆகிடுச்சுங்க. நியூஸ் பேஸ்டாக வந்து கீழே விழுந்து கிடக்கு. ஒரு 7% வந்து கீழே விழுந்திருக்கு. பட் என்ன தான் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஈரான் பேச்சுவார்த்தைக்கு மற்ற கண்ட்ரிஸ்லாம் கேட்டுக்கிட்டாங்க, ஈரான் கேட்டுக்கிட்டாங்க, அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து அட்டாக்கை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் தான் சொல்கிறாரு. ஆனால் ஈரான் தரப்புலேருந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அப்பாஸ் அரகாசின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த அரகாசி என்ன தெரியுமா சொல்கிறாரு, நாங்கள் அப்படிலாம் கேட்கவே இல்லையே, அவன் அண்டா புழுகு ஆகாச புழுகுனா இருக்கிறான், அவன் வந்து ட்ரம்ப் சொல்லக்கூடிய பொய்யில் இது வந்து ஒரு 108வது பொய் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் அப்படிலாம் கேட்கவே இல்லை. சப்போஸ் எங்களை வந்து யூஎஸ் அட்டாக் பண்ணாங்கன்னா திருப்பி நான் இஸ்ரேலை பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம், பேச்சுவார்த்தைக்கு வாங்கலாம் நாங்கள் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஈரான் தரப்புலேருந்து ஒரு இதை போட்டாங்க. அண்ட் இப்போ நான் பார்த்த நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த சைட் ஆஃப் ஹார்மஸில் டேங்கர் வந்து ஒன்று போயிட்டு இருந்திருக்கு. அங்கே வந்து ஒரு சத்தம் கேட்டிருக்கிறதாம், பாம் சத்தம் கேட்டிருக்கிறதாமா. அப்போது சைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக ஷிப்ஸ் போகிறத வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து ஈரான் வந்து தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் சில தடைகளை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்து மண்டே அன்னைக்கு நெகோசியேஷன் ஸ்டார்ட் ஆகுது, பாகிஸ்தான் வராங்க, சவுதி அரேபியா வராங்க, கத்தார் வராங்க, அப்படி இப்படின்ட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போதைக்கு இது வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் பாசிட்டிவாக வச்சுருக்குங்க. அண்ட் ஆயில் ப்ரைஸஸை அது வந்து டவுன் பண்ணி வச்சுருக்கு. ஆயில் ப்ரைஸ் கம்மியாகிறது இந்தியாவுக்கு நல்லது தான். பட் ஸ்டில் இது புல்லிஷாக தான் இருக்குங்க. ட்ரெண்டு புல்லிஷாக தான் இருக்குது. ட்ரெண்டு மாறினா அப்புறம் பார்ப்போம். இந்த வீக்லி ஃபேர் வேல்யூ அப்போ தாண்டி அவங்க மேலே க்ளோஸ் வைக்கணும். அப்படி இல்லைனா இங்கேருந்து விவசாயி மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு சின்ன டெவலப்மெண்ட் மார்க்கெட்டில் பாசிட்டிவிட்டி உண்டு பண்ணுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இதுதான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரான் யூஎஸோட டெவலப்மெண்ட்ஸுங்க. இப்போ அடுத்து அப்படியே நம்ம இந்தியா பக்கம் வருவோம். ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இது நேற்று பார்த்த நியூஸ் தாங்க. 41 பில்லியன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டு வந்து கலெக்ட் ஆகிருக்கு இந்த RBI எடுத்த சில பல நடவடிக்கைகள் காரணமாக. இது பாசிட்டிவான விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜி என்டர்டைன்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெனால்ட்டி போட்டிருக்காங்க. அதனால் இந்த ஸ்டாக் இன்றைக்கி பியரிஷாக ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் மந்த்லியோட ஆட்டோ சேல்ஸ் வந்து வந்துருந்துச்சு ஜூலையோடது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மாருதிக்கு நல்லா இருக்குன்றாங்க, ஹீரோ மோட்டோகார்ப்புக்கு நல்லா இருக்குன்றாங்க. மற்ற கம்பெனிஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டாவை பொறுத்து இன்றைக்கி ஆட்டோ செக்டாரே வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸில் இருக்க போகுது, ரியாக்ஷன் கொடுக்க போகுது. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஸ்பெசிஃபிக்கான நியூஸுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து குளோபல் மார்க்கெட்டுக்கு போயிடுவோம். கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஃபியூச்சர்ஸ் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டால் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸும் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. பட் ஏஷியா மார்க்கெட் தாங்க அவ்வளோ பாசிட்டிவாக இல்லை. இன்றைக்கே வந்து கிட்டத்தட்ட 2% டவுனு. ஆஸ்திரேலியா ஃப்ளாட்டாக இருக்குது. கொரியா வந்து 4% டவுனு. கொரியா டவுன்னா 15% ஏறுனா 4% டவுன் ஆகிறான். ஆனால் தைவான் பாருங்களேன் 8% அப்பாக இருக்குது. கொஞ்சம் மிக்சடாக இருக்குது. ஏஷியா மார்க்கெட் மட்டும் கொஞ்சம் மிக்சடாக இருக்குன்னு சொல்லலாம். பட் கிஃப்ட் நிஃப்டி மட்டும் அழகாக இங்கே பாருங்கள், நம்ம பேசிகிட்டு இருக்க சமயத்தில் 100 பாயிண்ட்டே வந்து கேப் அப் ஆகிட்டுருக்கிறான். ஸோ கண்டிப்பாக நான் வந்து இந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிற இந்த 521 இல்லை 600 நான் தொடாமல் கீழே இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ 383 100 பாயிண்ட் கேப் அப் ஆகுதுன்னு வச்சுங்களேன். 483 மேபி இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டியை அவன் அடித்து விடுவதற்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அடிப்பானா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.
ஸோ அப்போ குளோபல் மொமெண்டம் எல்லாமே மார்னிங் பாசிட்டிவாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா FIDA டேட்டாவை நம்ம பார்த்துடலாம். ஸோ FII பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட்டில் பையஸாக இருந்துருக்குறாங்க. ஸோ நெட் பையஸு DIயும் பை பண்ணியிருக்காங்க 2000 கோடி. நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கிறதுங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டெரிவேட்டிவ் டேட்டா. ஸோ ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது வந்திருக்கு வித் -4.24%. பயங்கரமான புல்லிஷான விஷயம். அடுத்து ஆப்ஷன்ஸில் ட்ரெண்டிங் ஓயை பார்க்கும்பொழுது அவன் என்ன சொல்கிறான், இன்ட்ராடே 1.45 lakhs புல்லிஷாக இருக்குது, பொசிஷனல் வந்து 1.73 lakhs புல்லிஷாக இருக்குது. ஸோ அப்போ இன்ட்ராடேவை காட்டிலும் பொசிஷனல் ஓஏ புல்லிஷாக இருக்கிறது அப்படிங்கிறது ஓவரால் மார்க்கெட்டே புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. அடுத்து அப்படியே நம்ம இங்கே அந்த FIDA டேட்டாவை காணவில்லையே, ஒரு நிமிடம் அந்த இங்கே இருக்குது. பார்ட்டிசிபெண்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் FII காலை செல் பண்ணி புட்டை பை பண்ணி பியரிஷாக தான் இருக்காங்க. ப்ராப் ட்ரேடர்ஸ் தான் அவங்களோட ஸ்டான்ஸை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அவங்க என்னென்னா 19-23 4% அதிகமாக புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. 21-25 அப்படின்ட்டு 4% அதிகமாக, இது கால் ஆப்ஷனையும் பை பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷனையும் பை பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே 4% இருக்கிறதுனால நியூட்ரலாக இருக்கிறாங்க மார்க்கெட்டில். ஸோ இதுக்கு முன்னாடி புட் ஆப்ஷனை அவங்க செல் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நியூட்ரல் ஸ்டான்ஸுக்கு அவங்க மாறி இருக்கிறாங்க. அதாவது புல் ஸ்டான்ஸ்லேருந்து நியூட்ரலாக மாறி இருக்கிறாங்க. அந்த ஆப்ஷன் செல்லர்ஸாக இருந்தால் ஆப்ஷன் பையர்ஸாகவும் மாறி இருக்காங்க. ஹெட்ஜிங் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க. அடுத்தபடி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பண்ணோம் அப்படின்னா 65-65 ஃப்ளாட்டாக இருக்குது, 70-57 அப்படின்ட்டு. ஓகே, கால் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு பையர்ஸாக இருந்தாங்க, இப்போ ஃப்ளாட் ஆகிட்டு புட் ஆப்ஷனை மட்டும் செல் பண்ணி ஒரு புல்லிஷ் பொசிஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து FIயோடைய லாங் ஷார்ட் ரேஷியோ 11.12 என்ற விகிதத்தில் உயர்ந்திருக்கிறது. இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 89% பக்கமாக ஷார்ட்டை தான் வச்சுருக்கிறாங்க. இதுதான் டெரிவேட்டிவ் டேட்டாவுடைய நிலவரங்க. இப்போ நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ் போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா புவனேஷ் த ட்ரேடர் அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அதில் நிறைய அப்டேட்ஸ் நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம், அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு இந்த மியூட் நோட்டிஃபிகேஷனுங்கிறத ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் நான் கொடுக்குற அந்த நான் போடுற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக விரைவில் வந்து சேரும். இப்போ நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ்க்கு போயிடலாங்க. ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் இன்னும் புல்லிஷாகத்தான் இருக்கிறது. உள்ளே வந்து க்ளோஸ் வச்சுருந்தான். லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள், அதனுடைய க்ளோஸ் அப்படிங்கிறது எங்கே இருந்துச்சுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. லைக் 15 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. இது ப்ராப்பரான லிக்விடிட்டி ஸ்வீப்பாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ட்ரெண்டு மாறிச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் மாறலை. ட்ரெண்டு மாறுவதற்கு இந்த 24,334 இருக்குது பார்த்திங்களா, அதை தாண்டி வந்து ப்ரைஸ் வந்து கீழே க்ளோஸ் வைக்கணும். அப்போ ட்ரெண்டு மாறலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ திருப்பி வந்து கேப்பை பார்க்குறோம். இப்போ மார்க்கெட்டுக்கு இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால், இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் இங்கே பாருங்கள் 3 ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. என்றைக்குமே ஃபேர் வேல்யூ கேப்பில் ஆவரேஜ் பண்ணாமல் ப்ரைஸ் போச்சு அப்படின்னா அது ஒரு சரியான ப்ரைஸ் ஆக்ஷன் கிடையாது. அந்த மூவ் வந்து ஒரு ட்ரேடபிள் மூவ் கிடையாது. ஸோ ஸ்மார்ட் மணி ஆவரேஜ் பண்ணாமல் போகிறான் அப்படிங்கிறது தான் வந்து இண்டிகேஷன். ஸோ அப்படி போச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டிருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முதல் சைன் அப்படிங்கிறது என்ன, அந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டியை ஸ்வீப் படிச்சு ரேஞ்சுக்குள்ளே வந்து க்ளோஸ் வைக்கிறது தான். இவன் நேற்றே வெச்ச மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் 15 மினிட்ஸில் ட்ரெண்டு மாறினா பியரிஷ் ஆகலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேப் இப்போ காமிச்சு நான் இங்கேயே போய்க்கிறேனே, இந்த ஸ்விங் பாயிண்ட் 530க்கே போய்க்கிறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் சப்போஸ் இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டிக்கு போகிறதுக்கு நேற்று க்ளோஸிலிருந்து 150 பாயிண்ட் போகணும். இப்போது ஆல்ரெடி ஒரு 110 பாயிண்ட் போயிருக்கான். ஸோ இந்த 150 பாயிண்ட் இங்கே போயிட்டு தான் ரிவர்சல் வர முடியும். பட் இந்த கேப்பை ஆனாலும் சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவுங்க. என்னதான் நியூஸ் இருந்தாலுங்க மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து மட்டுமே தான் வந்து ஒர்க் ஆகும். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே மார்க்கெட்டை பயங்கரமாக புஷ் பண்ணுறதுக்கு உண்டான லிக்விடிட்டி இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ மேபி நல்ல கேப்பப்பாக கொண்டு போய் இங்கேருந்து ஸ்வீப் படிச்சுட்டு கீழே வருவானோ அப்படிங்கிற மாதிரி வந்து கூட நம்ம எண்ணலாம். என்றைக்குமே இந்த மாதிரி ட்ரெண்ட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் புல்லிஷ் அண்ட் பியரிஷ் கேண்டல்ஸுங்க. அப்படி புல்லிஷும் பியரிஷெல்லாம் இல்லாமல் ஒரே மாதிரி புல்லிஷாவோ இல்லை ஒரே மாதிரி பியரிஷாவோ போயிட்டு இருந்தான் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் வர ரியாக்ஷனும் ரொம்ப கடுமையாகத்தான் இருக்கும். பட் அதற்கான சைன்ஸ் இன்னும் மார்க்கெட்டில் வரல. வரும் முறை நம்ம பொறுமையாக இருப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ்க்கு மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இந்த ப்ரீவியஸ் டே ஹையும் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் தான். 24,432 கிட்ட இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 24,530 அண்ட் அதையும் தாண்டி போச்சு அப்படின்னா 24,601. இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இன்னைக்கு டேக்கு. அதே மாதிரி சப்போஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே போகணுன்னா இப்போதைக்கு வந்து இந்த 24,334 தாண்டினா தான் முடியும். சப்போஸ் ஏதாவது புல்லிஷாக இருக்குது, இங்கே கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு, இது ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லோவே நம்ம எடுத்துக்கலாம். ட்ரெண்ட் சேஞ்ச் பாயிண்ட்டாக 24,356 தாண்டினாலே ப்ரைஸ் பியரிஷாக மாறும் என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்போதைக்கு இதுதாங்க நிலவரம். மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது. பட் அந்த புல்லிஷாக போகிறதுக்கான லிக்விடிட்டி இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. ஸோ பியூராக இது மேனிப்புலேஷன் தான். எவ்வளோ தூரம் அவனால் போக முடியுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஐ திங்க் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா குளோபல் கியூஸ் பாசிட்டிவாக இருக்கிறது. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இறங்கிட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இறங்கிச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை.
இங்கே பாருங்கள் கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்குது. பட் இது வந்து பேஸ்ட் ஆன் நியூஸ். அது வந்து ஃப்ரைடே அன்றைக்கி மேலே போனதுக்கு காரணமும் நியூஸ் தான், இப்போ கீழே விழுறதுக்கு காரணம் நியூஸ் தான். ஸோ நியூஸ் பேஸ்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் டெக்னிக்கலாக இன்னும் க்ரூட் ஆயில் புல்லிஷாக தான் இருக்குது. பட் குளோபல் மார்க்கெட் இப்போ பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருக்கு. அண்ட் பிட்காயினை சொல்ல மறந்துட்டேங்க. பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து நான் ரிவர்ஸ் ஆக போகிறேன் அப்படிங்கிறதுக்கான எல்லா சைனையும் கொடுத்துட்டான். ஸோ பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் பியரிஷாக இருக்குது. அண்ட் இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் திஸ் ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி 62,220 நோக்கி போயிட்டு இருக்கு. பார்க்கலாங்க. இந்த ஹை ப்ரொடெக்டாக இருக்க வரைக்கும், அதாவது இந்த ஹை இப்போ ப்ரொடெக்டராக மாறிடுச்சு, இந்த ஹையை தாண்டாத வரைக்கும் ஹி இஸ் லைக்லி டு ஃபாலுங்க பிட்காயின். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கூட நிலவரம். என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.